ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். குரு வக்ர பயிற்சி, அதிசார பயிற்சி அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே குரு அப்படிங்கிறவர் ஒரு சுபகிரகம். சில ராசிக்காரர்கள், அதாவது ரிஷபம், துலாம், இவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பகைப்பெற்ற ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கெடுதல் பண்ணுவார் அப்படின்னாலும் அது அதனுடைய தன்மைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓரளவு ஃபஸ்ட்டு கெடுதல் இருந்தாலும் போக போக எண்ட் ஆஃப் தி டைமில் ஒரு நன்மைகளை கொடுத்துட்டு தான் போவார். அந்த அளவுக்கு ஒரு வலிமை பெற்ற கிரகம் சுப கிரகம். அது பார்த்திங்கன்னா அது குரு பகவான் தான். இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுனம் ராசியில் இப்போ இருக்கார். அக்டோபர் 19ஆம் தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னோக்கி பயணிக்கிறார். அதாவது ஆக்சுவல் டிரான்சிஸ்ட் கிடையாது, இது குறுகிய கால ஒரு நிகழ்வுகள். அதிசாரம், அதாவது நம்ம ஆக்சுவலாக போகிறதுக்கு முன்பாகவே ஒரு ட்ரையல் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி கடகம் ராசிக்கு வராருங்க அக்டோபர் 19. அப்போ இருந்து ஒரு நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய அங்கே தான் இருக்கார். அதற்கு பிறகு வக்ரகதி எடுக்கிறார். கடகம் ராசியிலே வக்ரகதி எடுத்து டிசம்பர் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எங்கே வர்றாரு, மறுபடியும் மிதுன ராசிக்கு வந்து வக்ர நிவர்த்தி அடைவது இல்லை, வக்ரமாகவே இருக்கிறாரு. ஏறக்குறைய மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அங்கே வக்ரமாகவே நீடிக்கிறார். ஸோ இதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும், மேஷம் முதல் மீனம் வரை, அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தன்மைகள், என்ன நன்மைகள், என்ன பலாபலன்கள், என்ன ஒரு நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ஸு, இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்பாக நம்மளுடைய சேனலை வந்து முதன்முறையாக பார்க்குறவங்க, இது வந்து அடிக்கடி சொல்லக்கூடாது தான் சொல்கிறேன், முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. அதே சமயம் நம்ம தினமும் லைவில் தான் வரோம். லைவில் வந்து ஒரு ஜாதகத்தை ஒரு கேள்வி அப்படிங்கிற இதில் சூப்பர் சாட் அமைப்பிலே நம்ம வந்து உங்களுக்கு பதில் சொல்லிகிட்ருக்கிறேன். ஸோ அங்கேயே வாங்க, வந்து உங்களுடைய கேள்விகளை போடுங்க. நம்ம முடிந்த வரைக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் நம்ம பதில் சொல்ல முற்படுகிறேன். சரிங்களா? இது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஆரோக்கியமான கமெண்ட் கொடுங்க. உங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்களை செலுத்தி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? வாங்க, இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், இந்த அதிசார பயிற்சி, முதல்ல வந்து அதிசாரம் பார்க்கலாம். சரிங்களா? அது அதிசார பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். குரு அதிசார பயிற்சி பலன் 2025 கும்பம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கும்பம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு 2க்கும் மற்றும் 11க்கும் அதிபதிங்க. வருமானத்தை கொடுக்குறவரும் அவரு தான், நல்லா சந்தோஷமாக ஹாப்பினஸாக லாபத்தை கொடுக்குறோம் அவரு தான், நன்மையாக செலவு பண்ண வைக்கிறதும் அவரு தான். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து இப்பொழுது 6ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. 6ஆம் இடம் அதிசாரமாக போகிறாரு இந்த அக்டோபர் மாதத்தில். ஸோ இந்த அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக 6ஆம் இடத்துக்கு குரு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கும் பார்வைகளை வந்து வளர்த்தி விடுவார். ஆனால் 6ஆம் இடத்துக்கு வரும்பொழுது கடனை வந்து கொஞ்சம் குறைப்பார் அப்படின்னு சொல்லலாங்க. குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அத்தியாவசியமான, ஏன்னா அங்கே உச்சமடைகிறார், அத்தியாவசியமாக நீங்கள் வந்து ஒரு கடன் வாங்கணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பாரு. இருந்தாலும் கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, இதில் வந்து ஒரு பின்னடைவுகளை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது தான். அவருடைய பார்வைகள் வந்து முக்கிய பங்காக வகிக்குதுங்க. உங்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது ஓரளவு நல்ல ஃபேவரபுளாக இருந்தால் இதில் வர நெகட்டிவ்ஸ் தன்மையெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? 6ஆம் இடம்ங்கிறது ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா சாப்பாடு தூக்கம் இல்லாமல் ஓடி ஓடி உழைக்கின்ற கும்பம் ராசிக்காரர்களுக்கு, மனக்கவலைகள் அதிகமாக இருக்கின்ற கும்பம் ராசிக்காரர்களுக்கு மன உளைச்சல்கள், ஏன்னா சம்பளம் இவ்வளவு தான், ஆனால் செலவுகள் இவ்வளவு இருக்குது, இதுக்காக துண்டு உழுது பட்ஜெட்டு, அதுக்காக வேறு இடத்துல கடன் வாங்கணும். ஸோ வாழ்க்கையே மாதம் மாதம் பார்த்திங்கன்னா இப்படி தான் பொழப்பு போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனசில் மூடி மறைச்சிடுவீங்க, யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்க, ஒரு ரகசியமாகவே ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது கும்பராசிகளுக்கு இருக்குது.
இருந்தாலும் இந்த 6ஆம் இடத்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்வைகளை 10ஆம் இடத்து மேலேயே பதியிறாருங்க. 12, 11, 10. ஆமாம், விருச்சிக ராசி மேலே தன்னுடைய பார்வைகளை கொடுக்குறாரு. அப்போ பதவியில் ஒரு மாற்றங்கள் உண்டாக்கலாம், இடமாற்றங்கள் உண்டாக்கலாமா, ஒரு பிஸ்னஸில் ஒரு சேஞ்ச் பண்ணலாமா, பொருளாதார முன்னேற்றத்திற்காக சில அதிரடியான நடவடிக்கைகளை எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாகும். 10ஆம் இடங்கிறது பதவி. ஸோ 10ஆம் இடம் பார்வைங்கிறது மாற்றம். கண்டிப்பாக பதவியில் ஒரு மாற்றங்கள் வருங்க, அல்லது இடமாற்றங்கள். ஏன்னா செவ்வாய் வீடு அப்படிங்கிறதுனால, செவ்வாய் நிலம் காரகங்கிறதுனால இடமாற்றங்கள் அப்படிங்கிறது, வீடு மாற்றங்கள் அப்படிங்கிறத ஒரு சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அலுவலகத்தில் நீங்கள் பணிபுரிகிறீங்க அப்படி இருந்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் வர்றதுக்கும், ஒரு சீட்டு விட்டு சீட்டு மாறி உக்காடுறதுக்கும், அல்லது டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். இந்த 20 டேஸுங்கிறது வந்து குறுகிய காலங்கிறதுனால அதுக்கு உண்டான பணிகள், ஆயத்த பணிகள், ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, விரயஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்தையும் பார்க்குறாரு, நல்ல வார்த்தைகளை பேச வைக்கக்கூடிய இடத்தையும் பார்க்குறாரு, அதே சமயம் விரயத்தையும் பார்க்குறாரு. ஏற்கனவே நான் 10ஆம் இட பார்வை இடமாற்றம்னு சொன்னேன், இந்த 12ஆம் இடத்தை பாருங்க, அதை உறுதி செய்யுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது நடக்கலைன்னாலும் அடுத்த 6ஆவது மாதம் ஆக்சுவலாக குரு பயிற்சி வருது இல்லை கடகம் ராசிக்கிற, அதை இப்போ அப்பொழுது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு உண்டான சிம்டம்ஸு இப்போ உங்களுக்கு தெரியும்னு வச்சுங்களேன். ஸோ 6ஆம் இடத்துல இருந்து நீங்கள் அதனுடைய பார்வைகளை உங்களுக்கு 2ஆம் இடத்து மேலே பதியுது அப்படின்னாக்கா வர்ற பணம் எல்லாம் சம்பாதிக்கிறதெல்லாம் ஓரளவு கடனை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. குருவின் வீடாகிய உங்களுடைய ராசிநாதனே அங்கே தான் இருக்கான். எங்கே? சனி பகவான் அங்கே தான் இருக்கான். சனி பகவான் மேலே குரு பகவானின் பார்வைகள் பதிகிறதுனால நல்ல வார்த்தைகள் வரும். நல்ல வார்த்தைகள் மூலமாக நல்ல செயல்கள் நடக்கும். நல்ல செயல்களினாலாக உங்களுடைய முன்னேற்றங்கள் உருவாகும். பெரிய மனிதர்களின் தொடர்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். வேலை மேலதிகாரிகளினால நல்ல ஒரு இணக்கம் தோன்றும். வேலை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக வேலையெல்லாம் சிறப்பாக கிடைக்கும். கை நிறைய சம்பளம் இல்லைன்னாலும் நம்மளை இவ்வளவு நாள் சும்மா இருந்ததுக்கு ஒரு பலனாக ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குங்க. அதில் இருந்துக்கிட்டு, அதாவது இருக்கிறதுக்கு இடம் வேணும். சரி, அந்த இடத்துல நின்றுக்கிட்டு நீங்கள் போராடணும், ஒரு போராட்டம் அப்படிங்கிற மாதிரி வேலையில் போய் சேர்ந்து ஓரளவு சம்பளம் வருது, இதை வச்சு நம்மளுடைய பர்சனலாக எல்லா மேட்டரையும் நம்ம பார்த்துக்கலாம். இதை வச்சு நம்ம வேறு வேலைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். சும்மா இருந்துட்டு வேலை ட்ரை பண்ணுறதை விட ஒரு சின்ன வேலையில் இருந்துக்கிட்டு ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது சிறப்பு. ஸோ கும்பம் ராசிக்காரர்களுக்கு அதுதான். இந்த வீடு, மனை இந்த மாதிரி போயிட்டு இருந்ததுனால நீங்கள் அதில் கொஞ்சம் நிறைய செலவு பண்ணிட்டீங்க. அந்த செலவுகளை எப்படா ஈடுகட்டுறது அப்படின்னு மனசில் யோசனை பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் ஒரு வடிகாலாக தான் இப்பொழுது உங்களுக்கு வருமானத்தை கொடுக்க போகிறாரு. ஆனால் சனி மேலே அந்த வருமானம் வர்றதுனால வர்றது கொஞ்சம் தாமதித்து வரும்னு வச்சிங்களேன். இன்றைக்கி இல்லை நாளைக்கு, நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் தான் உங்களுக்கு வருமானங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 10ஆம் இடம் ஒரு மாற்றத்தை கொடுக்குது, 12ஆம் இடத்து வெளியில் போகிறது குறிக்குது, 2ஆம் இடம் வருமானத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசுகிற வார்த்தைகள் மூலமாக நல்ல ஒரு நண்பர்களும் நல்ல ஒரு குழுவுக்கு தலைவராகக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த மாதிரி சான்சஸ் எல்லாம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே இருக்குது. குடும்பம் அமையுங்க. ஆனால் அந்த சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் சனிக்கு பகவானுக்கு கொஞ்சம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, ஆஞ்சநேயர் கோயிலை வணங்கிட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறது, சனிபகவான் கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நீங்கள் வச்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குலதெய்வ பிரார்த்தனை நீங்கள் அதிகமாக பிடிச்சிங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் தான். சரிங்களா? சரிங்க. வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்கிறீங்களே, வக்கர பயிற்சிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்போது குரு பகவான் வக்கரமாக இருந்தால் இந்த நவம்பர் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான பலன்கள் அப்படின்னு சொல்லலாங்க. சரிங்களா? ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வக்கர பயிற்சி அப்படிங்கிறது அடுத்த பதிவில் நம்ம விரிவாக பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை, நிலைகள், தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிஷன் சொல்லாங்க. இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் எண்ணிற்கு காண்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.